வணக்கம் நண்பர்களே. மருத்துவ விழிப்புணர்வு பதிவு, அதாவது மனநலம், தூக்கமின்மை, இந்த இரண்டுக்குமாக நாம் எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால் அதற்கு நாம் அடிமையாகி விடுவோம், அதாவது டிபெண்டன்ஸ் ஆகிவிடுவோமா? தொடர்ந்து எடுத்துக்கொள்வது நல்லதா? இதைத்தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க, அப்போ தான் என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இந்த மனநலம் என்ற ஒரு மனநல நோய் அப்படிங்கிறதையே கண்டுபிடிச்சு அது ஒரு தனி செக்மெண்ட் ஆக்கிறதுக்கே அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இருக்கிறது. மருத்துவருடைய கணிப்புப்படி 1950களுக்கு அப்புறம் தான் மனநலம் என்பது ஒரு நோய் என்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா, இது ஒரு பாவம், சாபம். ஒருவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் பாவப்பட்டவர், சாபத்துக்குள்ளானவர் அப்படின்னு அந்தந்த மதங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வகை பிரிவுகள் இருக்கும். அதுக்கு 50களுக்கு அப்புறம் தான் இதுவும் ஒரு நோய்கள், உடல் சார்ந்த நோய்கள் மாதிரி இது ஒரு நோயின்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ அதுக்கு மாத்திரைகள் தேவையா அப்படின்னா, மாத்திரைகள் தேவை. எப்போ தேவை? அதீத மன அழுத்தம், அந்த பயம், தூக்கமின்மை இதெல்லாம் வரும்போது மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட மாத்திரைகள் தேவை. இதில் என்ன சிக்கல் வருது? இந்த மருந்துகள், மாத்திரைகள் தயார் பண்ணுற கம்பெனிஸ் இதை தக்க வைக்கிறதுக்காக அதை மாறுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. மாறுபடுத்துறதுன்னா, மன அழுத்தத்திலேயே இப்படி ஒரு வகை, இதில் ஒரு வகை அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி அதை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க காப்பி ரைட்டை இது பண்ணணும், அது அவங்களுடைய தொழில். அதற்காக இன்னொன்று, இதை நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு பழையபடி பிரச்சனை ஆரம்பிச்சிடுன்ற ஒரு பயத்தையும் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மருந்து உற்பத்தியாளர்கள். ஆனால் மருத்துவர்கள் இந்த மனிதருக்கு இந்த அளவுக்கு தான் இந்த மருந்தை கொடுக்கணுங்கிறத ஒரு டயக்னைஸ் பண்ணி பரிசோதனை பண்ணி பார்த்து தான் கொடுக்குறாங்க. இதில் மாற்று கருத்து இல்லை. நீண்ட காலம் எடுத்துக்கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? இதுதான் இப்போ சப்ஜெக்டில் வருது. நீண்ட காலமாக எடுத்துக்கிட்டால் இதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா, இதில் முழுமையான கருத்து என்பது மருத்துவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட உடலை ஆய்வு செய்து மட்டும்தான் அவங்க சொல்ல முடியும். என்ன காரணம்? நீங்கள் தனிப்பட்ட முறை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் மெட்டபாலிசம், அந்த மெட்டபாலிசம் சொல்லுவாங்களே, உடலியல், உங்கள் உடலியல் இயங்கும் விதத்தை வச்சு தான் இந்த மாத்திரைகள் தொடரணும் அல்லது குறைக்கணும் அல்லது நிறுத்தணும், இது மாதிரி அவங்க சொல்ல முடியும். அட் எனி காஸ்ட் எதுவாயினும் நீண்ட நாட்களாக இந்த மன அழுத்த குறைவுக்கான மாத்திரைகள், தூக்கமின்மைக்கான மாத்திரைகள்லாம் உங்கள் உடலுக்கு அத்தனை நல்லதில்லை என்பது தான் பொதுவான மருத்துவர்களுடைய கருத்து. ஆனால் இதை உடனே நிறுத்தணுங்கிறது நீங்கள் மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நிறுத்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். எந்த மாத்திரை குறைக்கணும், எதை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத மருத்துவர்கள் தான் பரிந்துரைப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இறுதியாக சொல்லிக்கிறேன். அந்த மனநல பாதிப்புக்கு என்ன சத்துக்கள் குறைவு காரணமோ, உதாரணமாக வைட்டமின் சி, டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கால்சியம், புரோட்டீன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று குறைவுனா அந்த சப்ளிமெண்ட்ரி மாத்திரையை கொடுத்து இதை கட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய உங்களுக்கு எது காரணிகளாக அமைந்ததோ, மன அழுத்தத்திற்கும் தூக்கமின்மைக்கும் எது காரணிகளாக அமைந்ததோ அது குறைந்து விட்டது. இனி உங்களுக்கு தேவையான அந்த சத்துக்களை இது பண்ணாலே போதும் அப்படிங்கிற நிலை வரும்போது அந்த இடத்திற்கு இந்த மாத்திரைகளை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நீண்ட நாள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது, அதுவும் மருத்துவர் ஆலோசனையோடு. அதனால தான் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மன அழுத்தங்கள்லாம் நாம ஏற்படுத்தி கொள்வது அல்லது பிறரால் ஏற்படுவது, இந்த 2 கேட்டகரியில் இருக்குது. அதனால தான் இந்த மாத்திரைகளை எப்படி நிறுத்தணும், எப்போ நிறுத்தணும், எதை சாப்பிடணுன்ற வரைக்கும் இதை கிளாசிஃபிகேஷன் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்படி ஒரு நன்மையான விஷயந்தான். மனநலத்தை குறித்து ஒரு அவேர்னஸ் உண்டு பண்ணி வந்திருக்கிறதே நல்ல விஷயந்தான். இன்னொரு தகவலையும் நான் அந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய சேனலில் மனநலம் குறித்து டாக்டர், மருத்துவர், மனநல ஆலோசகர் துர்கா செல்லத்துறை அவர்கள் தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு வர்றாங்க. அவங்களுடைய பெரிய பணி, சோசியல் ஒர்க்காகவே பண்ணுறாங்க. ஆஸ் எ டாக்டர் நிறைய சோசியல் இஷ்யூஸை எடுத்து பேசுகிறாங்க. அந்த வீடியோக்களும் நம்மளுடைய சேனலில் தான் இருக்குது. தொடர்ந்து அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான இது கிடைக்கும். ஏன்னா ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் அவங்களுடைய பேட்டிகளும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் லிங்க்டு அந்த ரிலேட்டட் வீடியோ
டிஸ்கிரிப்ஷன் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். டாக்டர் துர்கான் போட்டாலே நம்ம சேனலில் அவங்க வீடியோக்கள் வரும். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க. நன்றி.